நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ஜூடியோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய லொக்கேஷன். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும் நல்ல ஒரு காமான ஸ்ட்ரீட்டாக இருக்கா. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்தினுடைய எக்ஸாக்ட் ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹைலைட்டே. நிறைய பேர் ஈஸ்ட் தாம்பரத்தில் ஃப்ளாட்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். நான் எங்கேயுமே லைட்ஸ் யூஸ் பண்ணலை. அந்த காமன் பாத்தில் மட்டும்தான் லைட் போட்டிருந்தேன். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக வென்டிலேட்டடாக இருந்தது. நீங்கள் சீக்கிரம் வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய போர்ஷனை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். நல்ல ஒரு பெரிய டெரஸுங்க. ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு அப்படியே இங்கேயே ஓடி பிடிச்சி எல்லாமே விளாட்லாம் போல. இந்த மொட்டை மாலையெல்லாம் கிரிக்கெட் விளாடுவோம்ல ஈவினிங் டைமில், முன்னாடிலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க, இப்போ விளாட்றாங்கன்னு தெரியல. மொட்டை மாடியில் அந்த வெளியில் போனால் அவுட்டு, ஒன் பிச் கேட்சு அந்த மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ஜூடியோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய லொக்கேஷன். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும் நல்ல ஒரு காமான ஸ்ட்ரீட்டாக இருக்கா. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்தினுடைய எக்ஸாக்ட் ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹைலைட்டே. நிறைய பேர் ஈஸ்ட் தாம்பரத்தில் ஃப்ளாட்ஸ் தேடிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஈஸ்ட் தாம்பரம்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம், சேலூர், வெங்கம்பாக்கம்ன்ற மாதிரி போயிடும். ஆனால் இது எக்ஸாக்டாக ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவா எஸ்டேட்ஸினுடைய ஆதித்யா பேரடைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம ஈஸ்ட் தாம்பரம் எல்ஐசி காலனியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் விருப்பப்படுற இடத்துல இருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவா எஸ்டேட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காக கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா அவங்க குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களை ஒன்றா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் எல்ஐசி காலனியில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் ஜூடியோக்கு ஆப்போசிட்லேருந்து நீங்கள் வர முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 750 மீட்டர்ஸ் தூரத்தில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம எம்சிசி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2.1லேருந்து 2.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெப்ஸ் சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் வழியாகவும் நீங்கள் வரலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்என் ஸ்கூல் இருக்குது பாருங்கள். என்எஸ்என் மெமோரியல் சிபிஎஸ்சி ஸ்கூல், என்எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், வரதராஜ தேட்டர், அஸ்தினாபுரம், அது வழியாகவும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வர முடியும். என்எஸ்என் ஸ்கூல் இந்த காடையில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். இந்த காடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயகோபால் கரடியா ஸ்கூல் இருக்குது, நாராயணா கரடியா ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி என்எஸ்என் மெமோரியல் ஸ்கூல், என்எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எம்சிசி ஸ்கூல். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத அது மூலியமாகவும் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். முக்கியமாக ஸ்ரீராம் கேட்வே, மெப்ஸு, நம்ம ஓஎம்ஆர் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகும். வாட்டர் லாகிங் அந்த மாதிரி இஷ்யூஸும் கிடையாது. கிரவுண்ட் வாட்டரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவா எஸ்டேட்ஸினுடைய ஆதித்யா பேரடைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3860 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்கிறாங்க. மொத்தமாக 8 யூனிட் தான். ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூனிவர்சிட்டி வேல்யூவோட, கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, பேசிக் கம்யூனிட்டிஸோட, அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 3 BHK, செகண்ட் ஃப்ளோரில் 3 3 BHK, தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 4 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. 4 BHKங்க ரொம்ப கிடைக்கிறது ரேர். 1859 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 658 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸில் 4 BHK நார்த் ஃபேஸிங் அவைலபிள் இருக்குது. எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது. சைஸ் ரேஞ்சஸ் இங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் இந்த பால்கனியில் இருக்கக்கூடிய 1000 to 33 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டைல் ஃப்ளாட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 சைஸ் வேரியன்ட் இருக்குது. 1201 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது, அதாவது 1201 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது, 1230 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 BHK 3 சைஸ் வேரியண்ட்டில் இருக்குது, 4 BHK 2 சைஸ் வேரியண்ட்டில் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பேனர். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு பேசலாமா? 4 BHKக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. 3 BHK எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, வீடியோ டோர் ஃபோன் அதாவது லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. பேசிக் கம்யூனிட்டிஸ் தான், அதனால் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் வரும். சரிங்களா? வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 போர் இருக்குங்க. இப்போ ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சிபிலின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே டைரக்ட் சீவேஜ் அவுட்லெட்டே இருக்குது. சரிங்களா? ட்ரைனேஜ் கிடையாது, டைரெக்டாக சீவேஜ் தான், அண்டர் கிரவுண்ட் சீவேஜ். அதாவது ட்ரைனேஜுக்கும் நம்ம சீவேஜுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ட்ரைனேஜ் அப்படின்றது மழைநீர் வடிகால் அமைப்பு தான்.
உங்களுக்கு மழை பெஞ்சால் தண்ணி வெளியில் போகிறதுக்கு தான் ட்ரைனேஜ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. சீவேஜ் அப்படின்றது அண்டர் கிரவுண்டு பாதாள சாக்கடை திட்டம்னு சொல்லுவாங்க, நம்ம ஹியூமன் வேஸ்ட் போகிறதுக்கு. ஆக்சுவலாக அதுதான் அது கரெக்டான பர்பஸ். ஆனால் நம்ம தான் அதை தப்பாக யூஸ் பண்ணிவிட்டு தப்பாகவும் ஒரு சில இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரண்டில் லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அசஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படியும் போய்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வழியாகவும் நீங்கள் அப்படியே வந்துக்கலாம். லிஃப்ட் இருக்குது. வெல்கம் டு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்டை பார்க்கலாம். ஐகான் லெஃப்ட். லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு டோரும் ஆப்போசிட்டில் கிடையாதுங்க. லிஃப்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்துட்டாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா துணி காய போகிறது கூட எடுத்துகிட்டு போனாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன். உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உட்தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே லேண்டிங்கில் விண்டோஸ் இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஎஸ் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட்டுக்கு நீங்கள் இந்த ஸ்பேஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா கிரில் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் 5 ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் 5 ஸ்பேஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷூ கபோர்ட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு ஓரமாக இந்த ஸ்பேஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த நீங்கள் உங்களோட என்ட்ரி வழியாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்டீரியர் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷூ வந்து உட்காந்து போடணும்னு ஆசைப்படுவோம். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஷூ எடுத்துகிட்டு வந்து உட்காந்து போடுறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் வரும். உட்காந்து போடணுன்றதுக்காக உள்ளே போவோம் ஷூ எடுத்துகிட்டு. அப்போ நம்ம அம்மாட்ட டோஸ் வாங்குவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் வந்து அப்படியே ஷூ உட்காந்து போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கூட ஸ்பேஸ் இன்டீரியர் பண்ணிக்கலாம். அது பார்த்தோன்னே தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே இந்த மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 24 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1233 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 432 ஸ்கொயர் ஃபீட். 3 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது, காத்தோட்டமாகவும் இருந்தது. ஃப்ரீ டைமில் நீங்கள் காலையில் கூட ஈவினிங் டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீ சாப்பிட்டுட்டு வியூ பார்த்துக்கலாம். இந்த லிவிங் டைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைனிங் ஸ்பேஸில் பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இங்கேயும் சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணலை. அது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவாக நல்லா டீசெண்டாக இருந்ததுங்க. சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஆமாம், பெருமாள் தான், ராமம் போட்டிருக்கு. எல்ஐசி காலனி. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போட கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் 11 அடிக்கு 8 அடி சைஸில் இருக்கக்கூடிய கிச்சனுங்க. கிச்சன் ஸ்லாபில் வந்து பார்த்திங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே போங்க, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அதாவது உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு பெட்ரூமாக பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே இந்த லிவிங் கம் டைனிங் சென்டரில் இந்த வாஷ் பேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மவுண்ட் பேரிவேர் பிராண்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டுங்க. சீலிங் வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஷவர் கொடுத்துருக்காங்க பேரிவேரில். UPVC வென்டிலேட்டர் இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்குங்க. இந்த காமன்லேருந்து வெளியில் வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான். உங்களுக்கு இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. AC பாயிண்ட் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லெட் ராட் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி PVC பைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் கம் டைனிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க இந்த லிவிங் கம் டைனிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குது. கார்னர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும், நான் எங்கேயுமே லைட்ஸ் யூஸ் பண்ணலை. அந்த காமன் பாத்தில் மட்டும்தான் லைட் போட்டிருந்தேன். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக வென்டிலேட்டடாக இருந்தது. நீங்கள் சீக்கிரம் வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய போர்ஷனை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம்.
மேலே இருக்கக்கூடிய யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் போர்ஷன் மேலே இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு போர்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் டைல்ஸ் போடலை. ஏன்னா இந்த பட்ஜெட் கொடுத்து வீடு வாங்குறோம் அப்படின்னும் பொழுது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நம்ம புக் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் வீடு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இன்டீரியர் ஒர்க் நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்போம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டைல்ஸ் காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அது நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடாமல் தான் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய வீடுகளில் 4 BHKலையும் சரி 3 BHKலையும் சரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் காம்பினேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். 1 வீக்லேருந்து 10 days வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் பேரிவர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டை கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. நல்ல வெளிச்சமாக இருக்குது இல்லையா, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. வாவ், சப்போட்டா பழம், சப்போட்டா மரமாக கண்ணான்னு தெரியலையே, அது காய்க்குதோ இல்லையோ நம்ம சின்னதில் அப்படியே எடுத்து தின்னுறது. அதை உங்களுக்கு அது ரொம்ப இதாக சாப்பிட்டோன்னா நாக்கு ஒரு மாதிரி பொத்துரும்னு நினைக்கிறேன், வறட்சி ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பில்டனுடைய ஆஸ்கிங் ரேட், அதாவது சிவா எஸ்டேட்ஸினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7,800 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பேசிக் காஸ்ட் அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும். இந்த 7,800 rupees அப்படின்றதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் வசந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் கால் பண்ணிவிட்டு வாங்க வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்கக்கூடிய 4 BHK பார்க்கலாம். மைண்டில் வச்சுக்கோங்க 4 BHKல டைல்ஸ் போடலை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் போடணும் அப்படின்றதுக்காக பில்டர் அதில் மட்டும் போடாமல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து 3rd floor போகலாம். 3rd floorல லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 4 BHK உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய யூனிட்டுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் யூனிட் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான 4 BHK பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து லிவிங் இருக்குங்க. ஆக்சுவலாக லிவிங் செப்பரேட்டாக இருக்குது, டைனிங் செப்பரேட்டாக இருக்குது. இந்த லிவிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 14.14 அடி சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு 1859 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 658 ஸ்கொயர் ஃபீட் UDS. இது ஒரு நல்ல UDS வேல்யூ. லிவிங் பார்த்தாச்சா, அப்படியே இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 19 அடி சைஸில் இருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனிங்க. இந்த பால்கனியோட சைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10.5 12. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5th பெட்ரூமாகவே கூட மாற்றிக்கலாம் போல் வாங்கிட்டு. இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க வித் கிளாஸோட இருக்குது. பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஆக்சுவலாக மழை மேகம் மிட்டிக்கிட்டு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லாகிங் அந்த எந்த இஷ்யூஸுமே கிடையாதுங்க. ஈஸ்ட் தாம்பரம் நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பார்த்துக்கலாம். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனில் 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாவும் கிச்சன்லேயே சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஸ்லாபில் கிரேனைட் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. வால் டைல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 1 சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. இந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் போட்டுட்டாங்க சரிங்களா. ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் பிராண்ட். இப்போ நம்ம கீழே பார்த்தோன்னே அதே மாதிரி தான் மாட்டி கொடுப்பாங்க. என்ன அங்கங்கே மண்ணாக இருக்குன்னு பார்க்குறீங்களா. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ லேபர் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து மண் ஏற்றி வச்சிடணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வைக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரூமுக்கு வந்து நம்ம டைல்ஸ் போட போகிறோம்னா அங்கே இருக்கிற மண்ணை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மண் வச்சிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்க்கு பக்கத்தில் இருக்கிற யூனிட்டில் ஏற்றி வச்சிருந்தாங்க, நீங்கள் பார்க்க முடியும். இந்த டைனிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு வச்சுருக்காங்க. இந்த காமன் பாத்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் செகண்ட் பெட்ரூம். 2 UPVC விண்டோஸோடு கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. பக்கத்தில் காமன், இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச். ஃபிட்டிங்ஸ் இப்போ நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றத காட்டுற விதமாக தான் நான் அதை காமிச்சிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. 1 சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்கெட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 சாக்கெட் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங்லேருந்து இருக்கக்கூடிய பேக் சைடில் இருக்கக்கூடிய 4th பெட்ரூம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமை கவுண்ட் பண்ணி நான் சொல்கிறதுக்குள்ளேயே எல்லா பெட்ரூமும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில். அதுலேயும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் போல். 1 சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்க. இந்த மூலைக்கு அந்த மூலைக்கும் இருக்குது.
ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கார்னர் சோஃபா போட்டுக்கலாம். இன்டீரியர் ஒர்க்கில் நீங்கள் நல்லா கிராண்டாக பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்னர் சோஃபா போட்டுட்டு நீங்கள் ஒரு கிராண்டான ஒரு 75 இன்ச் டிவி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாக்கிங்க்கு வெளியிலாம் போக தேவையில்லை, இங்கேருந்து அப்படியே பால்கனி வரைக்கும் போயிட்டு வந்தாலே வாக்கிங் மாதிரி தான் இருக்கும் இந்த யூனிட்டில். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 7,800 rupees. இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் மேலேயும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பட்ஜெட் கொடுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே போடாமல் வச்சிருக்காங்க. டைல்ஸ் எதுவுமே நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் ஒரு 10 days to 15 days உங்களுக்கு டைல்ஸ் எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்பயுமே பாத்ரூம் டைல்ஸோட ஒர்க் வேலை கொஞ்சம் அதிகம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய டிசைனுக்காக வச்சிருக்காங்க. எந்த டவுட்ஸாலும் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் சிவா எஸ்டேட்ஸ் கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. கீழே 3 BHK அவைலபிள் இருக்குது, 4 BHK அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட் தாம்பரத்தில் தான் வீடு வாங்குவேன், எக்ஸாக்ட் ஈஸ்ட் தாம்பரத்தில் வீடு வாங்குவேன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் ரீடிங் மார்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுடைய வந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாடா பாய் பாய். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. துணி காய போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பர்கோலா இருக்குது, கான்க்ரீட் வாட்டர் டேங்க், நல்ல ஒரு பெரிய டெரஸுங்க. ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு அப்படியே இங்கேயே ஓடி பிடிச்சி எல்லாமே விளாட்லாம் போல். இந்த மொட்டை மலையெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம்ல ஈவினிங் டைமில், முன்னாடிலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, இப்போ விளாட்றாங்களான்னு தெரியல. மொட்டை மலையில் அந்த வெளியில் போனால் அவுட்டு, 1 pitch கேட்ச்சு அந்த மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுக்கலாம். ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது.